Hi students, welcome to our channel Fire of Study. So last video la வந்து நம்ம limits theorems on limits பார்த்தோம். So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னோம்னா continuous functions. So நம்ம வந்து இப்ப complex analysisல பார்க்கக்கூடியது எல்லாமே important, அதாவது 2 mark questions, 5 mark question, 10 mark question இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். So இன்னைக்கு வந்து நம்ம continuous function complex analysisல என்னங்கறத பார்ப்போம். Let f be a complex valued function defined on a region D of the complex plane. So ஒரு complex planeல உள்ள regionல நம்ம ஒரு complex valued function define பண்றோம். அந்த regionல இருக்கக்கூடிய point தான் z0. Let z0 belongs to D. Then f is said to be continuous at z0 if limit z tends to z0 f of z equal to f of z0. ஸோ இந்த டெஃபினேஷன் பார்க்கும்போது நமக்கு லிமிட்டோட டெஃபினேஷன் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். அதாவது என்னென்னா லிமிட் z டென்ஸ் டு z0 f of z ஈக்குவல் டு எல். லிமிட் வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னோம்னா இது லிமிட்டோட டெஃபினேஷன். இங்கே ஃபங்க்ஷனல் வேல்யூ f of z0ங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்கிறோம். ஸோ thus f is continuous at z0 if given epsilon greater than 0 there exists a delta greater than 0 such that modulus of z minus z0 less than delta, which implies modulus of f of z minus f of z0 less than epsilon. அந்த லிமிட்டில் வந்து எல்லுங்கிறது கொடுத்துருப்போம், இங்கே வந்து f of z0 அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ இதான் வந்து என்னென்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன். ஸோ f is said to be continuous in D if it is continuous at each point of D அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன்ஸ் அந்த டெஃபினேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சில கான்செப்ட், ஒரு சில ரிசல்ட்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட், இஃப் f and g are continuous at z0 then f plus g, fg and f bar are also continuous at z0, and also f by g is continuous at z0, but the condition is g of z not equal to 0. If f and g are continuous இருந்துச்சுன்னா f plus g continuous, fg continuous, f bar continuous. அது மட்டும் இல்லாமல் f given g யும் continuous தான். ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா g of z not equal to 0, அதாவது டினாமினேட்டரில் not equal to 0வாக இருக்கணும். ஓகே, செகண்ட் பாயிண்ட், if f is continuous at z0 then modulus f is also continuous at z0. f கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா மாடுலஸ் எடுத்தாலும் அதுவும் எப்படி இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். தேர்டு, if f is continuous at z0 if and only if கண்டிஷன், f கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா ரியல் f இமேஜினரி fம் கண்டினியூஸ். அப்படி இல்லைனா ரியல் f இமேஜினரி f கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா fம் கண்டினியூஸ் அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ அதனால தான் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறோம், if f is continuous at z0 if and only if real f and imaginary f are also continuous at z0. நெக்ஸ்ட்டு பாலினாமியல் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் தான், ரேஷ்னல் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் தான். ஸோ எனி பாலினாமியல் p of z is continuous at each point of the complex plane. ஓகே, பாலினாமியல் ஃபங்க்ஷன் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் பிளேனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே கண்டினியூஸாக இருக்கும். And also any rational function p of z divided by q of z is also continuous. Next, differentiability. Differentiability அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, let f be a complex function defined in a region D and let z belongs to D. ஸோ Dயில் ஒரு ரீஜியனில் ஒரு எலிமெண்ட் zங்கிறது Dயில் இருக்குது. then f is said to be differentiable at z if limit h tends to 0 f of z plus h minus f of z divided by h exist ஆகும் and is finite. Okay, so limit h tends to 0 f of z plus h minus f of z divided by h வந்து exist ஆகும், அது இல்லாமல் finite ஆகும் இருக்கும். This limit is defined by f dash of z ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லிமிட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், f dash of z or df by dz அப்படின்னு சொல்லுவோம். And is called the derivative of f of z at z. ஸோ இதை தான் நம்ம டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ f dash of z equal to limit h tends to 0 f of z plus h minus f of z divided by h. ஸோ இதுதான் டெரிவேட்டிவ் ஆஃப் f of z ன்னு சொல்கிறோம். ஸோ the function is said to be differentiable in D
if it is differentiable at all points of D. இது differentiability ஓட definition. Okay, so இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். So first problem, prove that the function f of z equal to z square is differentiable at every point and f dash of z equal to 2z அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதாவது ஃபங்க்ஷன் வந்து f of z வந்து z ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து differentiable at every point அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து என்னது லிமிட்டோட டெஃபினேஷன் எடுத்துக்கிறோம். அதாவது f of z plus h மைனஸ் f of z டிவைடட் பை h அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லிமிட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ f of z plus h மைனஸ் f of z டிவைடட் பை h அது பார்க்கணும். ஸோ f of z plus h, f of zங்கிறது என்னது z ஸ்கொயர். அப்போ f of z plus hனா z இருக்கிற இடத்துல z plus h கொடுத்தோம்னா z plus h தான் ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். மைனஸ் f of z, f of zங்கிறது கொடுத்துருக்காங்க z ஸ்கொயர் டிவைடட் பை h. இது a plus b the whole square ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் இங்கே ஏற்கனவே ஒரு z ஸ்கொயர் இருக்குது டிவைடட் பை h. ஸோ ப்ளஸ் z ஸ்கொயர் மைனஸ் z ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும் 2zhம் h ஸ்கொயர்டும் கிடைக்கும். இதில் ஹெச்சை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 2z plus h divided by h. ஸோ h are cancel. ஓகே, ஸோ we get 2z plus h. இப்போ நம்ம என்ன செய்யணும், டெரிவேட்டிவ்னா லிமிட் h tends to 0 எடுக்கணும். ஸோ லிமிட் h tends to 0 ரெண்டு சைடு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா f of z plus h minus f of z divided by h equal to limit h tends to 0 2z plus h இங்கே RH சைடு. அப்போ h tends to 0னா h இடம் என்ன ஆகிடும் tends to 0 ஆகிடும். இப்போ நமக்கு மீதி இருக்கிறது என்ன கிடைக்கும் 2z மட்டும் கிடைக்கும். இந்த டேர்மை எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கோம், ஃப்ரம் த டெஃபினேஷன் f dash of z. ஸோ f dash of z equal to 2z அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சம், ப்ரூவ் தட் த ஃபங்க்ஷன் f of z equal to z bar is nowhere differentiable அப்படின்னு சொல்லணும். as usual f of z plus h minus f of z divided by h கண்டுபிடிக்கணும். f of z plus h னா என்னது, f of z equal to z barன்னு இருக்குது. அப்போ f of z plus h னா z plus h the whole bar minus z barன்னு வரும். ஹோல் பாரை நம்ம இண்டிவிஜுவலாக எழுதலாம், z bar plus h bar minus z bar கேன்சல் ஆகிடும். ஸோ we get h bar divided by h. இப்போ நம்ம லிமிட் எடுக்கும்போது இங்கே லிமிட் எடுத்தோம்னா லிமிட் h tends to 0 f of z plus h minus f of z divided by hன்னு வரும். இங்கே வந்து h tends to 0 கொடுக்கும்போது நமக்கு வந்து டிஃபைன் பண்ண முடியாது, லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அதனால தான் என்ன கொடுத்துருக்கோம், லிமிட் h tends to 0 h bar divided by h does not exist. ஏன்னா h tends to 0 கொடுக்கும்போது அங்கே வந்து இன்ஃபினிட்டி ஆகுது. ஸோ அது எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி, அதனால் லிமிட் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு கொடுத்துருக்கோம். இப்படி லிமிட் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா அதை எப்படி சொல்லலாம், இஸ் நோவேர் டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இஸ் f of z equal to z bar is nowhere differentiable. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கண்டினியூஸ் டிஃப்ரென்ஷியபிலிட்டி பார்த்துருக்கோம். இப்போ பேஸ்ட் ஆன் ப்ராப்ளம்ஸையும் இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து CR ஈக்குவேஷன் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.